அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அன்னை இனிமேல் அதிக நாட்கள் வாழ மாட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட சரளா ஒரு நாள் அழுதவாறே அன்னையிடம் சென்று, அம்மா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னையும் உங்களுடன் அழைத்து சென்று விடுங்கள் என்று கூறினாள். அதற்கு அன்னை ஆழ்ந்த அமைதியுடன், மகளே, இறுதியில் என்னிடம் நீ வருவாய், என்னிடம்தான் வந்து சேர்வாய். ஆனால் உன் மூலம் நான் செய்ய வேண்டிய வேலை சிறிது பாக்கி இருக்கிறது, அதை நிறைவேற்றிய பின் நீ என்னிடம் வரலாம் என்று கூறினார். அன்னையின் இந்த வார்த்தைகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் நடக்கப் போகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணிக்கான விதையாகும். ராமகிருஷ்ண மடத்தை போல் பெண்களுக்குரிய அமைப்பான சாரதா மடத்தின் தோற்றத்தையே அன்னை எவ்வாறு குறிப்பிட்டார். சாரதா மடம் பின்னாளில் உருவாகிய போது இந்த சரளாவே பிரவிராஜிகா பாரதி பிராணா என்ற பெயரில் அதன் முதல் தலைவி ஆனார். ராமகிருஷ்ண துறவியர் சங்கத்தின் ஜனனியாகவும் குருதேவியாகவும் விளங்கிய அன்னை அதில் பெண்களுக்கு உரிய இடத்தை இவ்வாறு அளித்தார். இனி என்ன, வந்த வேலை முடிந்தால் போக வேண்டியதுதான். எங்கோ உயரத்தில் உலவுகின்ற நிலவின் பிம்பம் குளத்து நீரில் பிரதிபலிக்கிறது. மீன்கள் அந்த பிம்பத்தை தங்களுள் ஒன்றாக கருதி அதனுடன் விளையாடி கழிக்கின்றன. ஆனால் அதன் உண்மையான இருப்பிடம் எது என்பதை பாவம் அந்த மீன்கள் அறிந்திருக்கவில்லை. விடியும்போது அந்த பிம்பம் காணாமல் போய்விடுகிறது. தமது தெய்வீகத்தை கோடி காட்டுவது போல் சில வேளைகளில் அன்னை இவ்வாறு கூறுவார், இப்போது இந்த பிம்பமும் மறைய வேண்டியதுதான். அப்படியானால் விடிய வேண்டும். விடிவது என்றால் இருள் விலக வேண்டும். உலகில் தமது பணிக்காக இருளாகிய மாயையுடன் அன்னை தம்மை பிணைத்துக் கொண்டிருந்தார். இப்போது பணிகள் நிறைவுற்ற நிலையில் மாயையை விலக்க வேண்டியதுதான். காசியில் ஒருமுறை அன்னையை ராது மற்றும் குடும்பத்தினருடன் கண்ட ஒரு பெண், அம்மா, என்ன இது, நீங்கள் இப்படி மாயையில் உழல்கிறீர்களே என்று கேட்டாள். அதற்கு அன்னை, என்ன செய்வது மகளே, மகா மாயையும் நானே அல்லவா என்று மெல்லிய குரலில் கூறினார். மகாமாயையான அவரிடம் மாயை இருக்கத்தானே செய்யும். ஆனால் நான் முன்பு கண்டது போல் அது அவரது கைக்கருவி. வேண்டிய நேரத்தில் உபயோகிப்பார், வேண்டாத நேரத்தில் விலக்கி வைத்து விடுவார். இப்போது விலக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார். அதற்கான அறிகுறிகள் மே மாத இறுதியில் தெரிய ஆரம்பித்தன. தட்சிணேஸ்வர நாட்களிலேயே அன்னைக்கு சேவகராக விளங்கியவர் லாட்டு. குருதேவரின் மறைவுக்கு பின்னர் சுவாமி அத்புதானந்தர் என்ற பெயருடன் வராகநகர மடத்தில் மற்ற துறவிகளுடன் வாழ்ந்து சாதனைகள் பழகி வந்தார். ஒருமுறை அவர் பலராம் போஸின் வீட்டில் தங்கியிருந்த போது அன்னையும் அங்கிருந்தார். ஒரு நாள் அன்னை புறப்பட தயாரானார். அப்போது ஒருவர் சுவாமி அத்புதானந்தரிடம் சென்று அன்னை புறப்படும் விஷயத்தை கூறினார். அதற்கு அவர், போகட்டுமே, நான் துறவி, எனக்கு அன்னையும் கிடையாது, அப்பனும் கிடையாது என்று கூறிவிட்டார். புறப்படும்போது அவரை காணாததால் அன்னை அவரை பற்றி விசாரித்தார். அவர் சொன்னதை அப்போது அன்னையிடம் தெரிவித்தனர். உடனே அன்னை, அவனுக்கு அன்னை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு பிள்ளை உண்டே என்று கூறியபடி தாமே நேரில் சென்று அவரை பார்த்தார். இதனை சிறிதும் எதிர்பார்க்காத சுவாமிகள் வெலவெலத்து போய் அன்னையின் திருப்பாதங்களில் விழுந்து பணிந்தார். அன்னையின் இத்தகைய புத்திர வாஞ்சைக்கு பாத்திரமானவர் லாட்டு. அவர் அன்னையின் இந்த இறுதி நாட்களில் ஏப்ரல் 24ஆம் நாள் மகா சமாதி அடைந்தார். அவரை தொடர்ந்து மே 14ஆம் நாள் பலராம் போஸின் மகனான ராமகிருஷ்ண போஸ் காலமானார். அன்னையின் சீர்குலைந்த உடல்நிலையை கருதி இவற்றை அன்னையிடம் தெரிவிக்கவில்லை. ஆனால் கோலாப்மா தமக்கே உரிய பாணியில் ஒரு நாள் எல்லாவற்றையும் பட்டென்று கூறிவிட்டார். விளைவு, அன்று முழுவதும் அன்னை ஏங்கி ஏங்கி அழுதார். இரவிலும் தூங்கவில்லை. இதனால் ஜுரம் அதிகரித்து அன்னை நினைவிழக்கும் நிலைக்கு போய்விட்டார். இது வியப்புக்குரியதல்ல. யாராவது இறந்துவிட்டால் அன்னை பிழிய அழுவது ஒன்றும் புதிய விஷயம் அல்லவே. அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அன்னை தமது தம்பியான வரதபிரசாதரின் மரண செய்தியை ஏற்றுக்கொண்ட விதம்தான். அவர் நிமோனியாவின் காரணமாக ஜெயராம்பாடியில் படுத்த படுக்கையாக இருந்தார். இது அன்னைக்கு தெரியும். அவ்வப்போது வரதன் எப்படி இருக்கிறான் என்று விசாரித்து வந்தார்.
ராமகிருஷ்ண போஸ் மறைந்த ஒரு வாரத்திற்கு பின் வரதர் காலமானார். இந்த விபரமும் அன்னைக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அதிசயத்திலும் அதிசயமாக வரதர் இறந்த மறுநாள் அன்னையின் கேள்வியே வேறு விதமாக இருந்தது. என்ன, வரதன் போய்விட்டான் போலிருக்கிறதே. அந்த வராந்தாவில் நின்று என்னை உற்று நோக்கி கொண்டிருப்பதாக கண்டேன் என்று மிக சாதாரணமாக சொன்னார். அதன் பின்னரும் உண்மையை மறைக்க முடியவில்லை. விபரத்தை கூறினர். அன்னை சிறிது நேரம் அழுதார். அவ்வளவுதான். அதன் பின் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. ஓரிரு நாட்களுக்கு பின் பிரம்மச்சாரி கோபேஷிடம், ஓ கோபேஷ், செய்தி தெரியுமா, வரதன் போய்விட்டான் என்று யாரோ மூன்றாம் மனிதனை பற்றிய விஷயம் போல் கூறினார். கோபேஷ் குழம்பி போய் நின்றார். தம் அன்பிற்குரிய தம்பியின் மரண செய்தியை இவ்வாறு எந்த பற்றுமின்றி அன்னையால் சொல்ல முடியும் என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எனவே கேள்விக்குறியுடன் அன்னையின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார். உடனே அன்னை இன்னும் சற்று அழுத்தமாக, புரியவில்லையா, அவன்தான், ஹுதியின் தகப்பன்தான் இறந்துவிட்டான் என்று சொன்னார். மரண செய்தி அளித்த கவலையை விட என்னை பெருங்கவலையில் ஆழ்த்தியது அன்னையின் குரலில் சோகமோ வருத்தமோ துளியும் காணப்படாததுதான் என்று எழுதுகிறார் கோபேஷ். அன்னை தம் மனத்தை உலகிலிருந்து பிரிக்க தொடங்கிவிட்டார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஓர் ஆரம்பமாக அமைந்தது. இதன் பிறகு அவரது சொல்லும் செயலும் இந்த மனநிலையை பிரதிபலிப்பதாகவே அமைந்தது. கௌரிமா கங்கையில் குளித்துவிட்டு செல்லும் வழியில் தினமும் வந்து அன்னையை காண்பது வழக்கம். அவரது அருகில் சிறிது நேரம் அமர்ந்து நலன் விசாரித்துவிட்டு செல்வார். அதுபோல இப்போதும் வந்தார். ஆனால் அன்று அவர் உள்ளே நுழைந்ததும், அன்னை, தினமும் இங்கு வந்து ஏன் தொந்தரவு கொடுக்கிறாய், எதற்கு வருகிறாய், எதை பார்க்க வருகிறாய் என்று நறுக்கென்று கேட்டார். அன்னையின் இந்த கேள்வியால் அதிர்ந்து போன கௌரிமா, அம்மா, நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறீர்கள், எங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்க மனம் விளைகிறது, ஆனால் நேரம் கிடைப்பதில்லை. அதனால் தினமும் ஒரு தடவையாவது வந்து போகிறோம் என்று தாழ்ந்த குரலில் கூறினார். ஆனால் அன்னை அதே துணியிலேயே, என்னிடம் வருவதால் என்ன லாபம், யாருடைய பிரச்சனைகளையும் இனி என்னால் கேட்க முடியாது என்று விரைப்பாக கூறினார். பின்னர் சிறிது அமைதியாக, அப்படியே வந்தாலும் என் அறைக்குள் வராதே, வாசலில் இருந்தே பார்த்துவிட்டு போய்விடு, என்னை பேச வைக்காதே என்றார். கௌரிமா என்ன சொல்வார்? கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதபடியே கனத்த மனத்துடன் சென்றார். அதன் பிறகும் அவர் தினமும் வந்தார். அன்னை கூறியது போலவே வாசலுக்கு வெளியில் அமர்ந்து கொள்வார். மனத்துயரை கண்ணீர் மொழியில் தெரிவித்தவாறு 1 மணி நேரம் வரை இருந்துவிட்டு எழுந்து செல்வார். அன்னை தினமும் இதை கண்டார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை. அவரது நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக சம்பவங்கள் தொடர்ந்தன. ஆனால் ராதுவையும் விலக்கி விடுவார் என்பதை யார்தான் நினைத்திருக்க முடியும்? அதுவும் நடக்கவே செய்தது. ஒரு நாள் பக்தர் ஒருவர் அன்னையிடம், அம்மா, உங்கள் உடல்நிலை இப்படியாகிவிட்டதே, இவ்வளவு பலவீனமாக நான் உங்களை கண்டதே இல்லை என்றார். அதற்கு அன்னை, மகனே, உடம்பு மிகவும் பலவீனமாகிவிட்டது. இந்த உடம்பின் மூலம் குருதேவரின் பணிகள் என்னென்ன நடைபெற வேண்டுமோ அவை முடிந்து விட்டதென்று தோன்றுகிறது. இப்போது என் மனம் அவரையே நாடுகிறது, வேறெதையும் விரும்பவில்லை. பாரேன், ராதுவை எவ்வளவு நேசித்தேன், அவளது மகிழ்ச்சிக்காகவும் வசதிக்காகவும் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. அவள் என் அருகில் வந்தாலே என்னவோ போல் இருக்கிறது. இவள் ஏன் இங்கு வர வேண்டும், என் மனத்தை கீழே இழுக்க ஏன் முயல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. தமது பணிக்காக குருதேவர் என் மனத்தை இவற்றால் எல்லாம் கட்டி வைத்திருந்தார். இல்லாவிட்டால் அவர் போன பிறகு என்னால் வாழ முடிந்திருக்குமா என்ன என்றார். சொன்னது மட்டுமல்ல, அப்படியே செய்தும் விட்டார். ஒரு நாள் ராதுவை அழைத்து, நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், ஜெயராம்பாடிக்கு போய்விடு என்றார். அருகில் இருந்த சரளா, அம்மா, என்ன சொல்கிறீர்கள், ராது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதே என்றாள். அதற்கு அன்னை உறுதியான குரலில், நிச்சயமாக முடியும், என் மனத்தை அவளிடமிருந்து விலக்கி கொண்டு விட்டேன் என்றார். அன்னை கூறியதை யோகின்மாவிடமும் சாரதானந்தரிடமும் தெரிவித்தாள் சரளா. யோகின்மா அன்னையிடம் விரைந்து சென்று, அம்மா, ராதுவை ஏன் போக சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அன்னை, யோகின்,
இனிமேல் அவள் ஜெயராம்பாடியில்தான் வாழ்ந்தாக வேண்டும். அவளை அங்கே அனுப்பிவிடு. அவளிடமிருந்து என் மனத்தை திருப்பிவிட்டேன். இனி அவர்கள் தேவையில்லை என்றார். இதை கேட்ட யோகின்மா, அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். ராதுவிடமிருந்து உங்கள் மனத்தை பிரித்து விட்டீர்களானால் எங்களுக்கெல்லாம் யார் கதி என்று கலக்கத்துடன் கூறினார். ஆனால் அன்னையோ உறுதியான குரலில், யோகின், என் பற்றினையெல்லாம் வெட்டி கொண்டு விட்டேன். இனி இந்த பேச்சே வேண்டாம் என்று கூறிவிட்டார். யோகின்மா அனைத்தையும் சுவாமி சாரதானந்தரிடம் கூறினார். அவர் சொல்வதை அமைதியாக கேட்ட சுவாமிகள் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். பின்னர் வேதனையுடன், அப்படியானால் அன்னையே இனி அதிக நாட்கள் உயிரோடு பார்க்க முடியாது. ராதுவிடமிருந்து அவர் தம்மை பிரித்து விட்டாரானால் வேறு எந்த வழியும் இல்லை என்றார். பின்னர் அருகில் நின்ற சரளாவை பார்த்து, நீ அதிகமான நேரம் அன்னையின் அருகில் இருக்கிறாய். அன்னையின் மனத்தை ராதுவிடம் திருப்ப முயற்சி செய் என்றார். சரளாவும் பல வழிகளில் முயன்றாள். ஆனால் அவளுடைய முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. மாறாக அன்னை ஒரு நாள் அவளிடம், நீ என்னதான் முயன்றாலும் திருப்பிய மனம் மீண்டும் கீழே வராது, இதை புரிந்துகொள் என்றார். சரளாவும் தன் முயற்சிகளை கைவிட்டாள். ராதுவிடமிருந்து மட்டுமல்லாமல் நளினி, மாக்கு, அவர்களுடைய பிள்ளைகள் என்று எல்லோரிடமிருந்தும் அன்னை தன் மனத்தை பிரித்து கொண்டார். எல்லோரையுமே ஜெயராம்பாடிக்கு அனுப்பிவிட சொன்னார். அவர்கள் பார்வையில் பட்டாலே எரிச்சல் அடைந்தார். இதனால் நளினி அன்னையின் பார்வையில் படுவதற்கே பயந்தாள். ஒரு நாள் அவள் தனிமையில் தேம்பி தேம்பி அழுதவாறே, நாங்கள் இங்கே இருப்பதில் அன்னை இவ்வளவு வேதனை அடைகிறார் என்றால் போய்விடுகிறோம். ஆனால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? அன்னை நோயுற்று கிடக்கின்ற இந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாக இல்லாமல் இங்கு வந்து விட்டார்கள் என்றல்லவா பேசுவார்கள் என்றாள். சுவாமி சாரதானந்தரும் அன்னையிடம் அவர்களுக்காக பரிந்து பேசினார். அம்மா, நீங்கள் இப்படி நோயுற்றிருக்கையில் உங்களை விட்டு செல்ல அவர்களுக்கு மன வருத்தம் இருக்காதா? உங்கள் உடல்நிலை சற்று தேறியதும் அவர்கள் சென்று விடுவார்கள். அப்போது அன்னை உறுதியுடன், இப்போதே அவர்களை அனுப்பிவிடுவது நல்லது. இல்லையென்றால் அவர்கள் என் அருகில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களின் நிழல் கூட என் மீது படுவதை நான் விரும்பவில்லை என்றார். அந்த உறுதியை வெளிப்படுத்துவது போல் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் அன்னை தரையில் படுக்கையை விரித்து படுத்திருந்தார். ராதுவின் கைக்குழந்தையான வனவிகாரி தவழ்ந்தபடியே சென்று அன்னையை நெருங்கினான். அப்போது அன்னை அந்த குழந்தையிடம், உன்னிடமிருந்து பற்றை விலக்கிவிட்டேன், போய்விடு. இனியும் என்னை உன்னால் பந்தப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டு அருகிலிருந்த சீடரிடம், இந்த குழந்தையை எடுத்து செல், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றார். இவையெல்லாம் நடந்தபோது ராதுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு காலம் பாசத்தை பொழிந்த அன்னை இப்போது இப்படி செய்வதை அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே ஒரு நாள் தயங்கியபடியே அன்னையின் அருகில் சென்றாள். மாறாத உறுதியுடன் அவளிடம் அன்னை கூறினார், இதோ பார், என் மனதை தரையிலிருந்து அவிழ்த்து விட்டுவிட்டேன். இனி நீ என்னை என்ன செய்ய முடியும்? நான் வெறும் மனித ஜீவனா என்ன என்று கூறினார். ராதுவுக்கு எதுவும் பெரிதாக புரியவில்லை என்றாலும் தாம் அருகில் செல்வதை அன்னை விரும்பவில்லை என்பதை நன்றாக தெரிந்து கொண்டார். எனவே கலங்கிய மனத்துடன் விலகினாள். இதுவே அன்னை ராதுவுடன் கடைசியாக பேசியது. நாட்கள் மிகுந்த வேதனையுடன் நகர்ந்து கொண்டிருந்தன. ஜூன் மாதத்தில் ஒரு நாள் அன்னை சீடர் ஒருவரை அழைத்து அறையிலிருந்த குருதேவரின் படத்தை வேறு அறைக்கு மாற்றிவிடும்படி கூறினார். காரணம் கேட்டபோது அவர்களிடம் கூறினார், இனி என்னால் எழுந்து நடமாட முடியாது. சுத்தமில்லாத இந்த நிலையில் என் அறை பூஜை அறையாகவும் இருப்பது சரியல்ல என்றார். அதோடு இவ்வளவு நாட்கள் கட்டில் மீது இருந்த தமது படுக்கையையும் தரையில் போட செய்தார். தரை மீது படுத்தபடிதான் உயிர் பிரிய வேண்டும் என்ற சாஸ்திர நியதியை நினைத்து கொண்டாரோ என்னவோ. இந்த கடுமையான நோயிலும் அன்னை எந்த பொருளையும் குருதேவருக்கு படைத்த பிறகே உட்கொண்டார். முடியாத வேளைகளில் மனத்தால் ஏனும் நிவேதித்த பின்னர் உண்டார். ஒவ்வொரு வினாடியும் தம்மை குருதேவரிடம் அர்ப்பணித்தார். எல்லாம் அவர் விருப்பம், எல்லாம் அவர் செயல், அவரது விருப்பம் மட்டுமே நிறைவேறும் என்று கூறியபடியே இருந்தார். யாராவது, அம்மா, தங்கள் நோய் எப்போது குணமாகும் என்று கேட்டால் குருதேவர் எப்போது நினைக்கிறாரோ அப்போது குணமாகும். ஆனால் குருதேவரின் திருவுள்ளம் வேறு என்று தோன்றுகிறது.
உங்கள் நன்மைக்காக இந்த உடல் குணமடைய வேண்டும் என்று நான் அவரிடம் பிரார்த்தனை செய்யவில்லை என்றா நினைக்கிறீர்கள்? முன்பெல்லாம் என் உடல் நலத்திற்காக வேண்டினால் உடனே அவர் என் முன் தோன்றுவார். ஆனால் இப்போது அவர் வருவதில்லை. இந்த உடல் இன்னும் நிலைக்க வேண்டும் என்பது அவரது விருப்பம் அல்ல என்றே தோன்றுகிறது. அதனால் என்ன, சரத்தை நான் விட்டு செல்கிறேன் என்றார். ஜூலை மாதம் தொடங்கிய போது அன்னையின் உடல்நிலை வேகமாக சீர்குலையலாயிற்று. இரத்த குறைவின் காரணமாக கால்கள் பெரிதாக வீங்கின. எழுந்து உட்காரவும் அவரால் முடியவில்லை. நிவேதிதை பள்ளியின் மாணவியர் அன்னைக்கு விசிறுவது போன்ற பணிகளை ஒருவர் பின் ஒருவராக செய்து வந்தனர். ஜூலை 10ஆம் தேதி வாக்கில் ஒரு நாள் அன்னை திடீரென்று சாரதானந்தரை அழைத்தார். அவர் வந்து அன்னையின் அருகே முழங்காலிட்டு அமர்ந்தார். அன்னை தமது இடது கையால் அவரது வலது கையை பற்றி கொண்டு, மகனே, கோலாப், யோகின் எல்லோரும் உள்ளார்கள், அனைவரையும் கவனித்துக்கொள் என்றார். பின்னர் தம் கையை விலக்கி கொண்டு விட்டார். சுவாமிகள் கனத்த இதயத்துடன் அன்னையை பார்த்தவாறே பின்புறமாக நடந்து அறையை விட்டு வெளியேறினார். சுவாமி ஹரி பிரேமானந்தர் ஜெயராம்பாடியிலிருந்து வந்திருந்தார். புதிதாக வெட்டப்பட்ட கிணற்றிலிருந்து கொண்டு வந்த நீரின் ஓரிரு துளிகளை அன்னை பருகுமாறு செய்தார். பின்னர் அன்னையிடம், அம்மா, கிஷோரி மகாராஜ் உங்கள் அறைக்கு சிமெண்ட் போட்டிருக்கிறார். இனி அங்கே வரும்போது உங்களுக்கு சிரமமே இருக்காது என்றார். அதற்கு அன்னை, ஏன் சிமெண்ட் போட வேண்டும்? மண் தரைதான் நல்லது. ஆனால் இவற்றால் எல்லாம் என்ன பயன்? நான் மீண்டும் அங்கே போவேன் என்றா கிஷோரி நினைக்கிறான்? நான் இனி அங்கே போகப் போவதில்லை என்றார். தன் மனத்தை உலகிலிருந்து பிரித்து, உற்றார் உறவினரிடமிருந்து பிரித்து, ராதுவிடமிருந்தும் பிரித்துவிட்ட அன்னை இப்போது உடம்பிலிருந்தும் பிரித்து விடுவதற்கான வேளை நெருங்கியது. பெரிய மகான்களின் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கட்டமாகும். இறைவனின் ஆணையினாலோ கருணை வசப்பட்டோ அவர்கள் மனித குலத்தின் நன்மைக்காக பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இதற்காக ஆன்ம சுதந்திரத்தை தற்காலிகமாக அவர்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கிறது. தங்கள் பணி நிறைவுற்றதும் உடம்பை உதறிவிட்டு எல்லையற்ற ஆனந்த வெளியில் பறந்து மரணமில்லா பெருநிலையில் ஆன்ம சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். அன்னையும் அதற்கான உறுதி பூண்டு விட்டார். ஜூலை 15ஆம் தேதி வாக்கில் ஒரு நாள் பக்தையான அன்னபூர்ணாவின் தாய் வந்திருந்தார். யாரும் அப்போது அன்னையின் அறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஆதலால் அவர் கதவருகில் உட்கார்ந்து கண்களில் நீர் வழிய அன்னையை பார்த்து கொண்டிருந்தார். அன்னையின் பார்வை அன்னபூர்ணாவின் தாய் மீது விழுந்தது. அவரை அருகே வரும்படி தலையசைத்தார். உள்ளே வந்த அன்னபூர்ணாவின் தாய் அன்னையின் காலடியில் விழுந்து, அம்மா, எங்கள் கதி என்ன என்று கூறி தேம்பி தேம்பி அழுதார். அன்னை மெல்லிய குரலில், குருதேவரை நீ பார்த்திருக்கிறாய், பிறகு ஏன் பயப்படுகிறாய் என்றார். சிறிது நேரம் கழிந்தது. மீண்டும் அவளிடம், ஒன்று சொல்கிறேன் மகளே, உனக்கு அமைதி வேண்டுமானால் பிறர் குற்றங்களை பார்க்காதே, அதற்கு பதிலாக உன் குறைகளை பார். உலகம் முழுவதையுமே உனது சொந்தமாக்க கற்றுக்கொள். யாரும் அந்நியர் அல்ல மகளே, உலகம் முழுவதுமே உன் சொந்தம்தான் என்றார். அன்னைக்கு மூச்சு வாங்கியது. இன்னும் சிறிது நேரம் கழிந்தது. மெல்லிய குரலில் மீண்டும் கூறினார், மகளே, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வரவில்லையோ, இனி யாரெல்லாம் வரப்போகிறார்களோ, அந்த என் பிள்ளைகளுக்கெல்லாம் என் அன்பை தெரிவித்துவிடு. என் நல்லாசைகள் அவர்களுக்கு எப்போதும் உண்டு என்று கூறினார். கருணை கடலான அன்னையின் திருவாயிலிருந்து வந்த கடைசி அன்பு மொழிகள் இவை. செய்திக்கு செய்தி, அன்புக்கு அன்பு, ஆசைக்கு ஆசை. அனைத்திலும் அன்னை அன்னைதான். இறுதியிலும் இத்தகையதோர் அற்புத உபதேசத்தையும் ஆசையையும் செய்தியையும் நல்கிவிட்டார். கடைசி 3 நாட்களில் நடைமுறையில் பேச்சு என்று எதுவுமே இல்லை. அளவற்ற உடல் தளர்ச்சியாலும் மனம் எப்போதுமே இடையீடு இல்லாமல் மிக உயர்ந்த பிரம்ம நிலையில் மூழ்கி இருந்ததாலும் பேசுவது என்பது அன்னையால் முடியக்கூடிய காரியமாக இல்லை. கண்களை மூடியவாறே படுத்திருந்தார். யாராவது அவரிடம் பேச விரும்பினாலும் அன்னை அதனை வரவேற்கவில்லை. ஒருமுறை சுவாமி சாரதானந்தரை அழைத்து ஏதோ சொல்ல முயன்றார்.
ஆனால் 1-2 வார்த்தைகளுக்கு மேல் பேச முடியவில்லை. ஜூலை 19ஆம் நாள் அன்னைக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. மிகுந்த சிரமத்தின் பேரிலேயே மூச்சு விட முடிந்தது. முதல் மாடியில் தங்கியிருந்தார் அன்னை. இழுத்து இழுத்து அவர் விட்ட மூச்சு மொட்டை மாடி, கீழ்ப்பகுதி என்ற கட்டிடம் முழுவதுமே கேட்டது. அவரது கண்கள் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல் தோன்றியது. பக்தர்கள், சீடர்கள் என்று அனைவரின் நெஞ்சங்களையும் பிழிந்த காட்சி அது. சுதீராவும் சரளாவும் அருகிலேயே இருந்தனர். ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் சரளா கங்கை நீரை துளி துளியாக அன்னையின் திருவாயில் விட்டு கொண்டிருந்தாள். இவ்வாறு ஒரு நாள் கழிந்தது. ஜூலை 20ஆம் தேதி மாலை வேளையாகிய போது மூச்சு மென்மையாக தொடங்கியது. மென்மை மேலும் மென்மையாகி இன்னும் மெல்லியதாகி இரவு 1:30 மணிக்கு எல்லாம் அடங்கிவிட்டது. அன்னையின் உயிர் பிரிந்தபின் அவரது திருவுடலில் ஆச்சரியப்படத்தக்க சில மாறுதல்கள் ஏற்பட்டன. அவரது உடலின் சுருக்கங்கள் நீங்கி புது பொலிவு வந்தது. கண்கள் பிதுங்கியிருந்த முகமும் பழைய நிலைக்கு வந்ததுடன் மிகவும் சாந்தமாகி ஒரு தெய்வீக ஒளியும் அதிலிருந்து வீசலாயிற்று. மறுநாள் காலையில் அவரது திருவுடல் 4 மைல்களுக்கு அப்பால் உள்ள பேலூர் மடத்திற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. கங்கையில் நீராட்டப்பட்டு மலரும் சந்தனமும் புத்தாடைகளும் அணிவிக்கப்பட்டன. சீடர்களின் தோள்கள் நீராட்டி அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் பொன்னுடலை சுமந்து சென்றன. சுவாமி சிவானந்தரும் சுவாமி சாரதானந்தரும் மற்றும் எண்ணற்ற பக்தர்களும் சீடர்களும் ராமநாம சங்கீர்த்தனம் பாடியவாறே உடன் நடந்து சென்றனர். இவர்களுடன் கல்கத்தா நகர பிரமுகர்களும் சாதாரண மக்களும் பெரும் கூட்டமாக உடன் நடந்தனர். ஆரம்பத்தில் சில 100ஆக இருந்த கூட்டம் வர வர 1000 பெருகியது. பேலூர் மடத்தில் கங்கை கரையில் சந்தனக்கட்டைகளால் ஆகிய சிதை மீது அன்னையின் திருவுடல் வைக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டது. அப்போது பிற்பகல் மணி 2ற்கு மேல் இருக்கும். இதற்குள் வானம் இருண்டு கங்கையாற்றின் மறுகரையில் மேகங்கள் திரண்டு கருத்தது. தூறலும் போட ஆரம்பித்தது. மழையால் இடையூறு நேருமோ என்ற பக்தர்கள் அஞ்சினர். ஆனால் அன்னையின் திருவுடல் எரிந்து கொண்டிருந்தது வரை மழை தொலைவிலேயே பெய்து கொண்டிருந்தது. அந்த பகுதிக்கு வரவே இல்லை. இருள் கவிய தொடங்கியது. சந்தனக்கட்டைகள் எரிந்து அடங்கின. சாரதானந்தர் கமண்டலம் நிறைய கங்கை நீரை எடுத்து வந்து சாம்பல் மீது முதலில் தெளித்தார். பின்னர் அங்கேயும் மழை பெய்ய மனித முயற்சியின்றியே அன்னையின் சிதைக்கு நீர் வார்க்கப்பட்டது. ஆம், பக்தர்களும் சீடர்களும் மட்டுமல்ல, இயற்கையும் தன் தலைவிக்கு அஞ்சலி செலுத்துவது போல் மேகம் பொழிந்த நீராலேயே நெருப்பு அணைந்தது. அன்னையின் பூவுடல் மறைந்துவிட்டது. அன்னை, அவர் எப்படி மறைய முடியும்? மகனே, எனக்கு ஓய்வு என்பதே கிடையாது. என் பிள்ளைகள் அனைவருக்காகவும் நான் உழைத்து கொண்டே இருப்பேன். என் உடல் மறைந்த பின்னும் அவர்களின் நலனை நான் கவனித்தேயாக வேண்டும் என்ற அன்பு மொழிகளை உதிர்த்தவர் அல்லவா அவர். அவர் எங்கு போக முடியும்? ஆனால் பக்தர்கள், இந்த வரலாற்றை தொடர்ந்து வருகின்ற நம் இதயமே கனக்கிறது என்றால், அன்பு 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 என்று அல்லும் பகலும் அனைவரிடமும் அன்பு மழை பொழிந்த அவரது பாச மழையில் நனைந்திருந்த அவர்களால் அவர் பிரிவை எப்படி தாங்க முடியும்? அவ்வாறு கலங்கி நின்ற ஒருவரிடம் சுவாமி சுபோதானந்தர் கூறினார், மகனே, ஏன் கலங்குகிறாய்? அன்னை இதுவரை ஓர் உடம்பில் மட்டுமே வாழ்ந்தார். இப்போது எங்கும் நிறைந்து விட்டார். ஏன், உங்கள் ஒவ்வொருவரின் இதயங்களிலும் நிறைந்துள்ளார். இனி நீங்கள் அன்னையை காண எங்கும் போக வேண்டாம். இருந்த இடத்தில் இருந்தபடியே உள்ளமுருகி அழைத்தால் அவர் உங்கள் முன் வருவார் என்று கூறினார். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! எத்தனையோ அன்பர்களின் வாழ்வில் இந்த வார்த்தைகளை நிரூபித்தவாறு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அன்னை.